ஏன் திமுகவோடு தொடர்ந்து பயணித்தோம்? வேறு வழி இல்லாமலா? வேறு வாய்ப்பு இல்லாமலா? அதிமுக பக்கம் போயிருக்க முடியாதா? பாஜக பக்கம் போயிருக்க முடியாதா? தேர்தலுக்கு முன்பே தாவேக அழைத்த போது போயிருக்க முடியாதா? எந்த பைண்டிங்கும் கிடையாது. நாம பேசக்கூடிய அரசியலுக்கு நெடுங்காலமாக இயைந்து போகிற ஒரு அரசியலை திராவிட கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், பெரியார், அண்ணா ஆகிய தலைவர்களை முன்னிறுத்தி பேசி வருகிறது. ஊர் வேறு சேரி வேறு என்று காலமாக பிளவுபட்டு கிடக்கிற போது இவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கே ஒரு சூழல் இல்லையே என்று சிந்தித்த போது 60% தலித்துகள், 40% தலித் அல்லாதவர்கள், உங்களுக்கு நல்ல வீடு அரசாங்கமே கட்டி தருகிறோம், இங்கே வந்து குடியிருங்கள், இணைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அது பெரியாரின் சிந்தனையில் இருந்துதான் தோன்ற முடியும். ஆகவே பெரியார் சிந்தனையும் அம்பேத்கர் சிந்தனையும் ஒன்று. அதை முன்னெடுக்கிற அரசியல் இயக்கமாக இருக்கிற திமுகவோடு இணைந்து பயணிப்பதுதான் சனாதனத்தை எதிர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதுதான். எங்க சுற்றினாலும் நாம் சனாதனத்தை எதிர்த்து நிற்கிறோம். அதனால் பிஜேபியை விமர்சிக்கிறோம், அதனால் RSS விமர்சிக்கிறோம். வேற என்ன நமக்கு பகை இருக்கிறது? அதில் இருக்கிற தலைவர்களோடு நமக்கு நட்பு இருக்கிறது, அது வேறு. ஆனால் கொள்கை அடிப்படையில் நாம் எதிர்க்கிறோம். சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற போது சனாதனத்தை எதிர்க்க வேண்டிய தேவை உருவாகிறது. சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற போது ஆரியத்தை, பார்ப்பனியத்தை, இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிஜேபியை எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. பிஜேபி என்பது ஒரு இமயமலையை போன்ற அரசியல் இயக்கம். அது மிகப்பெரிய வலிமையை கொண்ட ஒரு பேர் இயக்கம். அந்த இயக்கத்தை நாம் தனி நபராக தனித்து நின்று எதிர்த்து போராடுவது என்பது வெளிச்சத்திற்கே வந்து சேராது. ஆக திமுக மாதிரியான அரசியல் கட்சிகள் கட்டாயத்தின் அடிப்படையில் எதிர்க்க வேண்டிய நிலையில் இருந்தாலும் அவர்கள் எதிர்க்கிற வரையில் அவர்கள் நமக்கு நட்பு சக்திகள். பிஜேபியோடு நாளைக்கு ஒரு வேளை அவர்கள் கைகோர்க்கும் நிலை வரலாம், அது வேறு. ஏற்கனவே கைகோர்த்து இருக்கலாம், அது வேறு. எதிர்க்கிற போது அவர்கள் நமக்கு நட்பு சக்திகள். அதனால் அவர்களோடு இருந்தோம், அவர்களோடு சேர்ந்து எதிர்த்தோம், தொடர்ந்து எதிர்த்தோம். அந்த வலிமை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் நம்முடைய நிலைப்பாடுகள் இருந்தன. பேசுறவன் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. தினசரி முக்கிய செய்திகள் மற்றும் அப்டேட்களுக்கு TN Wire News சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.